வணக்கம். ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ்னா நம்ம என்ன சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத பத்தி இல்ல. எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒரு 7 ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்குங்க. அந்த 7 டிப்ஸ் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நீண்ட நாள் நல்ல சந்தோஷமா மெடிசனே இல்லாம எந்த டிசீஸும் இல்லாம வாழ முடியும். ஸோ அப்படி என்ன அந்த 7 ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம டயட்டோ நம்ம லைஃப் ஸ்டைலோ நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் இந்த மூணோட லெவலையும் இம்பேலன்ஸ் பண்ணாம பார்த்துக்கணும். ஸோ பேலன்ஸ்டா இருக்க மாதிரி நம்ம டயட் இருக்கணும். இப்போ வாதம் இல்ல பித்தம், கபம் இதை உண்டாக்குற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமா எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, காலையில இஞ்சி தேன் கலந்து சாப்பிட்றது, மத்தியானம் பார்த்தோம்னா நம்ம சுக்க நெய்யில கலந்து சாப்பிட்டோம்னா, அடுத்து ஈவினிங்ல கடுக்காய பொடி பண்ணி தண்ணியில கலந்து குடிச்சோம்னா, ஸோ இது எல்லாமே நம்மளோட வாதம், பித்தம், கபம் இந்த மூணோட லெவலையும் பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ இன்னொன்று லைஃப் ஸ்டைல்லாம் இப்போ சாப்பிட்ட உடனே உடனே குளிக்கிறது, இல்லை சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குறது, இல்லை சில பேர் நல்லா ஹெவியா நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உடனே சில்லுன்னு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம ஹேபிட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோம்னாலும் நம்மளோட டைஜஷன் எஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி டைஜஷன் எஃபெக்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டா நமக்கு ஏதாவது டிசீஸ் வரும். செகண்ட் பாயிண்ட், நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அந்த சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஃபுட் எடுத்துக்கணும். ஸோ டைஜஸ்ட் ஆகாமையே நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நிறைய டிசீஸை உண்டாக்கும். தேர்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் பசிச்சு சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடணும். ஸோ குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக வயிறு ஃபுல்டாக ஓவர் ஃபில் பண்ணி சாப்பிட்டோம்னா அதுவே சில நோய்களை உண்டாக்கும். ஸோ குவான்டிட்டி அளவான சாப்பாடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஃபோர்த் பாயிண்ட் அளவான ஃபுட்டை சாப்பிட்டாலும் அது அன்ஹெல்தி ஃபுட்டாக உடம்புக்கு கேடு விளைவிக்கிற பொருளாக இருக்கக்கூடாது. சரி கொஞ்சம் குவான்டிட்டி தானே அப்படின்னு சொல்லி ஜங்க் ஃபுட்ஸோ இல்லை வேற ஏதாவது எது நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டோம்னாலும் அது டிசீஸை உண்டாக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹெல்த்தி ஃபுட்டா இருந்தாலுமே அது அளவாக தான் எடுத்துக்கணும். ஹெல்த்தி ஃபுட் தானே, அதனால குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கலாம், நைட்டு 10 மணி வரைக்கும் சாப்பிடலாம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணவே கூடாது. ஹெல்த்தி ஃபுட்டுமே அளவோடு தான் எடுத்துக்கணும். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, யாரு குவான்டிட்டி கம்மியாக அளவோடு சாப்பிட்றாங்களோ அவங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப வருஷம் நோய் இல்லாமல் வாழ்வாங்க. அதே யாரு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க டெஃபினட்டா டிசீஸ்ல சஃபர் ஆவாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து 7th பாயிண்ட் பார்த்தோம்னா, நம்ம கண்ட்ரோல்ல பசி இருக்கணும். பசியோட கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடக்கூடாது. ஸோ நம்ம பசியோட கண்ட்ரோலுக்கு போகணும்னா என்ன வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிடுவோம், ஹார்ம்ஃபுல்லான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எப்போ நமக்கு தேவை என்ன தேவை அளவோட சாப்பிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த டிசீஸும் வராது. ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸை நம்ம ஸ்ட்ரிக்டா நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டா நம்ம எந்த சஃபரிங்கும் இல்லாம, அதாவது எந்த நோயும் இல்லாம நம்மளால நீண்ட ஆயுள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வாழ முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னது நம்ம திருவள்ளுவர் திருக்குறள்ல மருந்து அதிகாரத்துல முதல் 7 குறள்ல இந்த 7 பாயிண்ட சொல்லியிருக்காரு. ஸோ மற்ற 3 குறள்ல தான் மருத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ அவரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத தான் அந்த மருந்து அதிகாரத்துல அவரு சொல்ல வந்திருக்காரு. ஸோ நம்மளும் இதே மாதிரி அந்த 7 ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணி லைஃப் லாங் சந்தோஷமா மெடிசன் சப்போர்ட் இல்லாம எந்த நோயும் இல்லாம நல்லபடியா வாழணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. நான் படிச்சிருந்ததுல இந்த விஷயம் எனக்கு பிடிச்சதுனால நான் ஷேர் பண்றேன். நீங்களும் படிச்சு பாருங்க, உங்களுக்கும் டெஃபினட்டா பிடிக்கும். நன்றி.